Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு 1/4 கிலோ, ஈஸ்ட் ட்ரை ஈஸ்ட் 10 கிராம், உப்பு 5 கிராம், ஆயில் இல்லாட்டி ஃபேட் நான் இங்க பட்டர் எடுத்துருக்கேன் 15 கிராம், சுகர் 25 கிராம், தென் வார்ம் வாட்டர் 150 ml எடுத்துருக்கேன். கை வச்சா தாங்குற அளவுக்கு லைட்டா சூடா இருக்கணும். இந்த வார்ம் வாட்டர்ல ஈஸ்ட் சுகர் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடணும். இந்த தண்ணி ரொம்ப சூடாக இருந்தால் ரொம்ப கொதிச்சு இருந்தால் ஈஸ்ட்டு வேலை செய்யாது. அப்புறம் சுகர் சேர்த்ததுக்கு காரணம் ஈஸ்ட் நல்லா ஃபங்க்ஷனாக இருக்காக சுகர் சேர்த்துறோம். ஸோ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஈஸ்ட் இந்த மாதிரி பொங்கி இருக்கும். இப்போ நம்ம மாவு எப்படி கலக்கணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பேசின் மாதிரி எடுத்துட்டு அந்த பேசினில் மைதா மாவு, உப்பு, இந்த வெண்ணெய் நான் உருக்கி வச்சிருக்கேன். இந்த வெண்ணெய், இந்த ஈஸ்ட் கலவை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா இப்படி கசிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி ஒரு ஈரமான கிச்சன் டவல் எடுத்துக்கணும். அந்த டவல் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடும். நல்லா பொங்கி வந்துருக்கும். 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். இது ஃபுல்லாக ஏர் இருக்கும். ஸோ நாம் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல காற்று அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல காற்று கம்மியாக இருக்கும். அது பஞ்ச் பண்ணி ஏர் ரிலீஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைதாவாக எடுத்து போட்டு பண்ணிட்டு இப்போ நான் 2 ஹாஃபாக இது எடுக்க போகிறேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினிய தட்டு எடுத்துக்கணும். இதில் கிரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த உருண்டை எடுத்து இதில் இந்த மாதிரி அலுமினியம் பிளேட்டில் தின்னா நல்லா பறக்க விட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இந்த தவா வேணும். ஆல்ரெடி என்னோட வீடியோவில் காட்டியிருக்கேன், கேக் மேக்கிங் வீடியோவில் இருக்குது, பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதனால் வைங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஹீட் ஆகிறதுக்கு. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து மேலே வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கீழே கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி டாப்பிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருக்கேன். 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த பிளேட் அப்படியே எடுத்து இந்த ட்ரைவோட எடுத்து ஜஸ்ட் இது அப்படியே திருப்பி போடுங்க. இதுக்கு மேலே நாம் டாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ டாப்பிங்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பீஸா பேஸ் மேலே இந்த டொமேட்டோ சாஸ் போட்டு
வெஜிடபிள்ஸ்லாம் நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான், நம்மளோட இஷ்டம் தான். எது வேணால் போட்டுட்டா நான் கேரட் போடுறேன், ஆனியன், கேப்சிகம், தக்காளி, தென் சீஸு, ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு வந்து பெப்பரும் உப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், சும்மா லைட்டாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறது. தென் ஆரிகனோ சும்மா லைட்டாக, தென் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அது லைட்டாக போட்டுட்டு ஃபைனலாக இந்த ஆலிவ் ஆயில் மட்டும் இந்த கார்னரில் கொஞ்சம் விட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். சும்மா லைட்டாக மேலே அங்கங்கே கொஞ்சம் விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கவர் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு ரெடி ஆயிடும். ஓகே, 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மணம் வருது, எடுத்து பார்க்கலாம். நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த பீஸாவை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஓவன் தேவையில்லை, ஈஸியான வழியில் செய்து எல்லாம் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.